السلام عليكم ورحمة الله وبركاته. وبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. اقترب الساعة وانشق القمر إن يروا آية يعرضون ويقولون سحر مستمر. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم خيركم قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. صدق الله مولانا العليم. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபூ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜமாத்துல் ஆகிருடைய மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெள்ளிக்கிழமையினுடைய பரக்கத்தான அந்த நிலைமைகளை இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் வரவிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் எனக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் சில தினங்களிலே ஆங்கில புத்தாண்டை நாம் சந்திக்க இருக்கிறோம். கலாச்சார சீரழிவுகள் இன்றைய காலகட்டத்தில் மிகுந்து போகுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய கலாச்சாரங்கள், இஸ்லாம் அல்லாதவர்களின் கலாச்சாரங்கள் எல்லாம் இன்று இஸ்லாமியர்களிடத்திலே புகுந்து இஸ்லாமியர்களின் கலாச்சாரங்கள் அழிந்து போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புத்தாண்டு என்று சொன்னாலே ஆங்கில புத்தாண்டு தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. இஸ்லாமிய புத்தாண்டுகள், தமிழ் புத்தாண்டுகள், இது போன்ற புத்தாண்டுகள் நமக்கு நினைவுக்கு வருவதில்லை. 2025வது ஆண்டு ஆரம்பிக்க போகிறது என்று சொன்னாலே சிலர்களுடைய உள்ளங்களிலே, நிறைய பேருடைய உள்ளங்களிலே நினைப்பது என்னவென்று சொன்னால், கடந்த வருடத்தை விட இந்த வருடத்திலே வரக்கூடிய வருடத்தில் எல்லாவிதமான சிறப்புகளும் நமக்கு அமைய வேண்டும், நாட்டிலே சிறப்பான ஆட்சி அமைய வேண்டும், அது மட்டுமல்ல வியாபாரங்களிலே நல்ல வியாபாரங்கள் அமைய வேண்டும் என்றெல்லாம் எல்லோரும் நினைப்பது உண்டு. உண்மையான விஷயம்தான். வருடங்கள் முடிந்து அடுத்த வருடம் துவங்குகின்ற நேரத்திலே இந்த வருடத்தில் பட்டது போன்று அடுத்த வருடத்தில் பட வேண்டாம் என்றெல்லாம் நினைத்து சந்தோஷப்படுவதிலே சிலர்கள் இறைவனிடத்திலே வேண்டுதல்கள் செய்வதை போன்று, சிலர்கள் பூஜைகள் நடத்துவது போன்று, சிலர்கள் பிரார்த்தனைகள் நடத்துவது போன்று இஸ்லாமியர்களும் இப்படி இந்த விஷயத்திலே செய்யக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல நல்லொழுக்க பழக்கங்கள் எல்லாம் சமூகத்தில் இருந்து தூரமாகி போய்கொண்டே மாறிக்கொண்டே இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல காரியங்கள் அனைத்தும் இன்றைய காலகட்டத்திலே சமூகத்தில்
பார்ப்பது மிக அரிதாக இருந்து கொண்டிருக்கிறது. தீய பழக்க வழக்கங்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வருடத்தை விட வரக்கூடிய வருடம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நாம், கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய நாம், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருடத்தில் நாம் என்ன செய்தோமோ அவைகளில் இருந்து, தீய பழக்கங்களில் இருந்து மாறி போக வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணங்கள் நம்மிடத்தில் உருவாகுவதில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வருடங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுதும் நிறைய விஷயங்களை சொல்லுவார்கள். எப்படி என்று சொன்னால், காலங்கள் கடந்து போக போக மனிதனுடைய பழக்கங்களும் மாறிக்கொண்டே போகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். கைருன் நாஸ் கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் என்று சொல்லுவார்கள். மனிதர்களிலே சிறந்த காலங்கள் எது என்று சொன்னால், மனித சமுதாயத்திலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், கர்ணி, அது என்னுடைய காலம் என்று சொன்னார்கள். என்னுடைய காலம்தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் உண்டான காலம். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் தொடர்ந்து வந்த காலம். இது போன்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 காலங்களை, நல்ல காலங்கள், நல்ல மனிதர்கள் இருந்தார்கள் என்பதை பெருமானார் சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலே பார்க்கின்ற நேரத்திலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலங்களிலே அவர்கள் வாழ்ந்த காலங்கள் பொற்காலங்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித மிருகங்கள் வாழுகின்ற சமூகத்திலே மனிதர்களை புனிதர்களாக மாற்றி எடுத்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதுவிலே மயங்கி போனவர்களை, மதியால் மயங்கி போனவர்களை மனிதர்களாக மாற்றியவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதியிலே மயங்கி போனவர்களையும், மாதுகளிலே அவர்களுடைய ஆசைகளை தீர்த்து கொண்டவர்களையும் அற்புதமான நல்ல மனிதர்களாக, உலகத்தின் வழிகாட்டிகளாக மாற்றியவர்கள் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம்தான் பொற்காலம் என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் அந்த காலம் என்னவென்று சொல்லுகின்ற நேரத்தில், என்னுடைய தோழர்களின் காலங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் பொற்காலங்கள் தான். தோழர்களும் அப்படித்தான். பெருமானார் எப்படி வாழ்ந்தார்களோ அதே பாட்டையில், அதே வாழ்க்கையை பெருமானாரை போன்றே வாழ்ந்தார்கள் சஹாபா பெருமக்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் உண்டான வாழ்க்கை சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபியீன்கள், இந்த தாபியீன்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மல்லதீன யலூனஹும் என்ற வார்த்தையின் மூலமாக பின்னால் வரக்கூடியவர்கள் என்ற இந்த 3 விதங்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுறைகள் சுமார் ஹிஜ்ரி 100 ஆண்டுகள் வரை அவர்கள் பொற்காலங்கள் இருந்தது என்பதாக வரலாறுகள் சொல்லுகிறது. அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்களின் வாழ்க்கை 180 ஆண்டுகள் இந்த உலகத்திலே பொற்காலமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னால் உண்டான வாழ்க்கை தாபியீன்களுடைய வாழ்க்கையாகிறது. 220 ஆண்டுகள் இந்த உலகத்திலே ஹிஜ்ரி 220 வரை உள்ளே மனிதர்கள் எல்லோரும் சாலிகானவர்களாக, நல்ல மனிதர்களாக வாழ்ந்தார்கள், சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள். அது பொற்காலங்களாக இருந்தது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். இதற்கு பின்னால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதற்கு பின்னால் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்தது. இதனால் இதனுடைய தொடர்ச்சி தான் கியாமத் வரை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு சமூகத்தினுடைய தொடர் காலங்கள் கடந்த காலத்தை விட அடுத்த காலம் மோசமாக இருக்கும் என்று சொன்னார்கள்.
கடந்த காலங்களை விட வருங்காலங்கள் மிகவும் மோசமாக இருக்கும். வருங்காலங்களில் வந்தவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள். கடந்த காலங்களில் இருந்தவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். அடுத்து வரக்கூடிய காலங்களிலே மிகவும் மோசமானவர்களாக இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளங்கள் கூட மாறி போகிறது. மனிதனுடைய குணங்கள் மாறுவது போன்று உள்ளங்கள் கூட மாறி போகிறது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லுவார்கள். இமாம் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு எப்பொழுது நுழைந்தார்களோ மதீனாவில் இருக்கின்ற எல்லா பொருட்களும் ஒளிமயமாக மாறியது. மதீனாவிலே இருந்தவர்கள் எல்லாம் நல்ல மனிதர்களாக மாறி போனார்கள். மதீனாவின் நகரமே ஒளிமயமாக போனது என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததற்கு பின்னால் எல்லா பொருட்களும் இருளடைந்து போய்விட்டது என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பின்னால் அவர்களின் ஜனாசாவை கொண்டு போய் மண்ணிலே வைத்து அடக்கி கரங்களை தட்டுவதற்கு முன்னாலே எங்கள் உள்ளங்கள் எல்லாம் பிரிந்து விட்டது என்று சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போய் அடக்கியதற்கு பின்னால் எங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. நாங்கள் துன்யாவையும் ஆகிரத்தையும் மாற்றி மாற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக மாறி போனோம் என்பதாக சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு இருந்த தெளிவும் எங்களுக்கு இருந்த தேகமும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் எங்களிடத்தில் இருந்த தேகமும் எங்களிடத்தில் இருந்த தெளிவுகளும் மாறி போனது என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படி என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே பெருமானார் வாழுகின்ற காலங்களில் அவர்களின் தக்வா உயர்ந்ததாக இருந்தது. பெருமானார் இறந்ததற்கு பின்னால் தக்வாவிலே குறைவு ஏற்பட்டு விட்டது என்ற விஷயத்தை சூசகமாக சொல்லுகிறார்கள். பெருமானாரின் மறைவுக்கு பின்னால் இறையச்சங்கள் குறைந்து போனது என்பதாக சொன்னார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அவர்களை நாங்கள் பார்க்குகிறோமோ அவர்கள் எங்களுடன் இருக்கும் பொழுது எங்களுடைய முகங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தது. பெருமானாருக்கு முன்னால் எங்களுடைய முகங்கள் ஒன்றாக இருந்தது. ஒரே சிந்தனை இருந்தது. ஒரே சிந்தனையிலே நாங்கள் வாழ்ந்தோம். பெருமானாருக்கு முன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நாங்கள் வாழுகின்ற நேரத்தில் எங்கள் முகங்களும் எங்களுடைய இலக்குகளும் எங்களுடைய எல்லா நோக்கங்களும் ஒரே மாதிரி இருந்தது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனதற்கு பின்னால் எங்கள் இலக்குகள் மாறி போனது, எங்களுடைய முகங்கள் எல்லாம் மாறி போனது, எங்களுடைய குணங்கள் எல்லாம் மாறி போனது என்பதாக கண்ணியத்திற்குரிய உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரலாறுகளிலே ஒன்று பதிவு செய்வார்கள். அவர்கள் சிறந்த வாலிபராக 22 வயதிலே இருக்கும் பொழுது அவர்கள் மிக அழகாக இருப்பார்கள். அவர்களின் அழகை பார்த்து 200க்கு மேற்பட்ட பெண்கள் அவரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை 200க்கு மேற்பட்ட பெண்கள் அவருடைய அழகிலே மயங்கி அவரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று முற்பட்டார்கள், போட்டியிட்டார்கள். இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இசையவில்லை. ஆனால் ஒரே ஒரு பெண்மணி எப்படியாவது திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை திருமணம் முடித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி முடிவு செய்து அவர்களை தொடர்ந்து சென்று அவருடைய வீட்டுக்குள்ளே ஏதோ சந்தேகம் கேட்பது போன்று உள்ளே நுழைந்து கதவை தாளிட்டு விட்டாள். இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், என்னிடத்திலே நீங்கள் தவறு செய்ய வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆசைக்கு அழைக்கிறார்கள். திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், பெண்ணே, அல்லாஹுவை பயந்து கொள். அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். அல்லாஹ் நினைக்காது எதுவுமே நடக்காது என்ற விஷயத்தை அந்த பெண்மணிக்கு உறுதியாக எடுத்து சொன்னதின் காரணமாக அந்த பெண்மணி அங்கிருந்து திரும்பி விடுகிறாள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 22 வயதிலே அவர்களிடத்திலே ஆன்மீகம் குறைவு, சக்தி அதிகம், கிடைத்த வாய்ப்பை விட்டுவிட்டு அவர்கள் 50 வயது நேரத்திலே நல்ல முறையிலே அவர்கள் ஆன்மீகத்திலே திளைத்தவர்களாக, உள்ளத்திலே இறைவனை ஏற்றவர்களாக அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக போய்க் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு நாள் தொழுகையில் தக்பீர் கட்டிய நிலையிலே அவர்கள் நினைக்கிறார்கள், 22 வயதிலே ஒரு பெண்மணி என்னிடத்தில் ஆசையை தீர்க்க வேண்டும் என்று கேட்ட அந்த வாய்ப்பை என்னால் தவறவிட்டு விட்டோமே என்ற ஒரு எண்ணம் வருகிறது. 50 வயதிலே இந்த எண்ணத்தை அவர்கள் வந்த உடனே, அவர்களால் தொழுகையில் நின்று அந்த எண்ணம் வந்த உடனே அவர்களால் சகிக்க முடியவில்லை, அவர்களால் மனதை அவர்களால் தேகப்படுத்த முடியவில்லை, அவர்கள் கவலைப்பட்டார்கள். உடனே அவர்கள் அந்த நேரத்திலே அன்று இரவு அவர்கள் இரவிலே படுக்கையிலே தூங்குகிறார்கள் கவலையோடு. 22 வயது முற்று பெற்ற எனக்கு உடல் சக்தி இருந்தது, அந்த பெண் என்னிடத்தில் தவறாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அனுமதி கொடுத்து வீட்டின் கதவை கூட தாளிட்ட நேரத்தில் நான் வேண்டாம் என்று வெளியே வந்தவன். 50 வயதானதற்கு பின்னால் 50 வயதானதற்கு பின்னால் அந்த வேலையை நாம் தவறவிட்டு விட்டோமே என்ற கெட்ட எண்ணம் என் மனதிலே உருவாகிவிட்டதே என்று அவர்கள் கவலையோடு நினைத்து தூங்குகின்ற நேரத்திலே கனவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வந்த உடனே கனவிலே இதே கேள்வியை கேட்கிறார்கள் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நாயகமே, 22 வயதிலே எனக்கு உடல் சக்தி இருந்தது நாயகமே, 22 வயதிலே எனக்கு உடல் சக்தி இருந்தது, ஆன்மீக பலம் கம்மியாக இருந்தது, தக்வா என்னிடத்தில் குறைந்திருந்தது, ஆனால் உடலிலே சக்தி இருந்தது. அந்த பெண் என்னிடத்தில் அனுமதி கேட்டாள், ஆனால் என்னிடத்திலே பாவம் செய்வதிலே மிக வெறுப்பாக அதிலே உறுதியாக இருந்தேன். ஆனால் 50 வயது ஆனதற்கு பின்னால் தொழுகையிலேயும் நான் நிலையாக தொழுகக்கூடியவன், ஆன்மீகத்திலே உயர்வானவனாகவும் என்னுடைய உள்ளங்கள் தக்வாவிலே அல்லாஹுவை இறையச்சத்தில் பயந்தவனாகவும் மிக தாக்கமுள்ளவனாகவும் இருக்கின்ற நேரத்திலே என் உள்ளத்திலே தவறி போன அந்த ஒரு வாய்ப்பை விட்டுவிட்டேனே என்ற ஒரு கெட்ட எண்ணம் என் உள்ளத்தில் வந்துவிட்டதே நாயகமே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். கனவிலே திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பா, உன்னுடைய வாலிப பருவம், நீ வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய காலத்திற்கு நெருக்கமாக இருந்தது, என் வயோதிக காலம் என் காலத்தை விட்டு தூரமாக போய்விட்டது, என்னுடைய காலங்களை விட்டு தூரமாக போனதால் பாவங்களை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்து செய்யாமல் விட்டுவிட்டோமோ என்ற இந்த கெட்ட எண்ணம் உனக்கு உள்ளத்திலே வந்துவிட்டது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காலங்கள் செல்ல செல்ல ஒரு மனிதனுடைய உள்ளங்கள் மோசமாக கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டே போகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தியதை நாம் இந்த ஹதீஸில் இருந்து தெரிந்து கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையில் கூட நம்முடைய உள்ளங்கள் மாறி போய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலங்கள் இருந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களிலே தொழுகைகள் எப்படி இருந்தது, நம் காலங்களிலே தொழுகைகள் எப்படி இருக்கிறது, இரண்டையும் நாம் ஒத்து பார்க்குகின்ற நேரத்திலே தொழுகையில் கூட நமக்கு ஏற்றத்தாழ்வுகள், காலங்கள் மாற மாற நம்முடைய தொழுகையில் கூட பாபந்திகள் மாறி போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களிலே ஒருவர் தொழுகைக்காக வேண்டி நின்றால் அவருடைய பார்வை அவரின் பாதத்தில் இருக்கும், பாதத்தை விட்டு நீங்காது. நாயகத்தினுடைய காலத்திலே தொழுகக்கூடியவர்களின் தொழுகையின் அவர்கள் நிலையிலே நிற்கின்ற நேரத்தில் அவர்களின் பார்வைகள் அவர்களின் கால்கள் மேல் இருந்தது. அவர்கள் பணிவாக குனிந்து அல்லாஹுவை பயந்தவர்களாக வணக்கம் புரிந்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறப்புக்கு பின்னால் ஒருவர் தொழுகைக்கு நின்றால் அவரின் பார்வை சஜிதா செய்யக்கூடிய இடத்தில் இருந்தது, அதை தாண்டி போகாது, அதற்கு கீழையும் போகாது, அதற்கு மேலையும் போகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போனதற்கு பின்னால் மனிதர்களுடைய தொழுகையின் பார்வைகள் நிலையிலே நிற்கின்ற நேரத்தில் அவனுடைய தொழுகையின் பார்வைகள் சஜிதா செய்யக்கூடிய இடத்தில் மட்டும் இருந்தது, அதை தாண்டி போகவில்லை.
அபூபக்கர் ரலியல்லாஹு காலங்கள், அவர்கள் இறந்து போனார்கள். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய காலங்கள் வந்தது. அந்த காலங்களிலே பார்க்குகின்ற நேரத்திலே ஒரு மனிதன் தொழுகையில் நின்றால் ஜிஹித்த கிப்லாவை மட்டும் பார்ப்பார்கள், தொழுகையின் திசையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பாதத்தை பார்த்தார்கள், காலை பார்த்தார்கள். நாயக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால், இறப்புக்கு பின்னால் சஜிதாவின் இடத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய காலங்களிலே மனிதனுடைய தொழுகையிலே பார்வைகள் எங்கு இருந்தது என்று சொன்னால் காபத்துல்லாவின் திசையை நோக்கி இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு காலங்கள் வந்தது, குழப்பங்கள் நிறைந்தது. மக்களுக்கு மத்தியிலே தொழுகையிலே வலது இடது புறங்களிலே கண்களை திருப்பி பார்க்குகின்ற சூழ்நிலைகள் மாறி போனது. இன்னைக்கு நம்ம தக்பீர் கட்டினுடைய பார்வைகள் எல்லாம் மேலே கீழே எங்க வேண்டாலும் போகுது. மனிதனுடைய நிலைமைகள் மாறிக்கொண்டே போகும். காலங்கள் மாற மாற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களிலே அவர்களின் தன்மைகள் வேறு, சஹாபாக்களின் காலங்களிலே தன்மைகள் வேறு, தாபியீன்கள் காலங்களிலே தன்மைகள் வேறு, தபா தாபியீன்களுடைய காலங்களிலே தன்மைகள் வேறு. இன்றைய காலங்களிலே தன்மைகள் மாறிப்போய் கொண்டே இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டினார்கள். தொழுகையிலே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பார்த்தது போன்று, அவர்களுடைய இறந்ததற்கு பின்னால் பார்த்தது போன்ற பார்வைகள் தான் இருக்க வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஜுபைர் இப்னு ஆதிர் ரலியல்லாஹு கேட்பார்கள், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய ஆட்சி மிக கொடுமையாக இருக்கிறது, மிக கொடுமையாக இருக்கிறது, அதை அனுபவிக்க முடியவில்லை என்பதாக மக்கள் சொல்லுகின்ற நேரத்திலே அனஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், இஸ்பிரு, பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், ஒரு காலம் வரும், அந்த காலம் சிறந்த காலமாக இருக்கலாம் வரக்கூடிய காலத்தை விட என்று சொன்னார்கள். நாம் நினைக்கிறோம் 2024 அது மாதிரி 2025 இருக்கக்கூடாது, நல்லதாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 24 விட 25 மோசமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் பெருமானாருடைய காலம் பொற்காலம், அது கைருன் நாஸ், மனிதர்களிலே சிறந்த நாஸ், மனிதர்கள் கர்ணி, என் காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் சிறந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் வந்தவர்கள் அதற்கு பின்னால் பொற்காலத்தில் இருக்கிறார்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் வந்தவர்களும் பொற்காலத்தில் இருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு காலங்கள் மாறி மாறி மாறி, காலங்கள் மாற மாற எல்லா பண்பாடுகளும் மாறும். மனிதனுடைய நிலைமைகள், உள்ளங்கள், அவனுடைய தொழுகைகள், அவனுடைய செயல்கள், அவனுடைய சொற்கள், அவனுடைய எல்லா நிலைமைகளும் மாறி போகும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். மோசமாகி போய்கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். காலங்கள் என்று சொன்னால் வருடத்தையோ மாதங்களையோ சொல்லவில்லை, மனிதர்களை சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்மைகள் அருகி போகும், தீமைகள் பெருகி போகும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலங்கள் போக போக தீமைகள் பெருகி போகும், நன்மைகள் அருகி போகும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலங்கள் வருகின்ற நேரத்தில் சோதனைகள் தலை தூக்கி விரித்தாடும் என்று சொன்னார்கள். இந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக படைத்து பொறுமையோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நற்செய்தியாக சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பாவத்தில் கூட வித்தியாசங்கள் இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் ஒரு காலத்திலே மிக பெரியதாக கொண்டாடப்பட்டது, அதாவது மிக பெரிதாக அதை பயந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பெரிய பாவத்தை கூட மிக இலகுவாக கருதக்கூடிய காலங்கள் ஆகிவிட்டது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் சில பாவங்களை செய்தால் அதை உங்களின் முடியை விட மிக எளிதானது என்று நினைக்கிறீர்கள். இமாம் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், உங்களிடத்திலே பாவங்கள் நிகழ்ந்து விட்டால் அந்த பாவத்தை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் தெரியுமா? உங்கள் முடியை விட கேவலமாக நினைக்கிறீர்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சஹாபி பாவம் செய்து விட்டால் அது ஒரு பெரிய மலையை விட ஒரு பேர் அழிவை உருவாக்கக்கூடியதாக ஆகிவிடும் என்று பயந்தார்கள் சஹாபா பெருமக்கள். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொன்ன ஹதீஸில் இருந்து தங்களுடைய தோழர்களிடத்திலே கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரத்திலே ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், வாழ்நாட்களிலே வாழும் காலங்களிலே தீய எண்ணங்கள் கூட உள்ளத்தில் வரக்கூடாது என்று எங்க காலங்களில் தடை செய்யப்பட்டது. தீய எண்ணங்களை நினைப்பது ஹராம் என்று எங்களுக்கு தடை செய்யப்பட்டது. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், பாவ எண்ணங்களை நினைப்பதே ஹராம், நினைப்பது ஹராம் என்பதாக எங்கள் காலங்களில் சொல்லப்பட்டது. ஆனால் வரக்கூடிய உங்கள் காலங்களிலே தீய எண்ணங்களை கொண்டுதான் நீங்கள் வாழ்க்கையே நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, கடந்த காலங்களிலே பீடி பிடிப்பது மிகப்பெரிய குற்றம், சிகரெட் பிடிப்பது மிகப்பெரிய குற்றம், சூதாடுவது மிகப்பெரிய குற்றம் என்றெல்லாம் புகை பிடிப்பது எங்காவது தெரியாமல், யாருக்கும் தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல், ஊருக்கு தெரியாமல், ஊரை விட்டு ஒரு தூரத்திலே போய் சிகரெட் பிடிப்பதை கூட ஒரு காலத்திலே பயந்து கொண்டு தவறு செய்து கொண்டிருந்தார்கள். அன்றைய காலகட்டத்திலே சிகரெட் பிடிப்பது பெரும் பாவமாக கருதப்பட்டது. ஆனால் இன்னைக்கு சிகரெட் பிடிப்பதே பெரிய பழக்கமாக ஆகி போய்விட்டது. சிகரெட் பிடிக்கலைன்னா அவனை ஒரு மாதிரியா பார்க்குகின்ற ஒரு சூழ்நிலை மாறி போய்விட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் ஒளிந்து கொண்டு பாவம் செய்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது, மலிந்து போய்விட்டது. என்ற பாவங்கள் செய்வதற்கு இன்றைய மக்களுக்கு மத்தியிலே பாவங்கள் செய்வதிலே மலிந்து போய்விட்டார்கள். இன்னைக்கு தந்தைக்கு முன்னால மகன் சிகரெட் பிடிக்கிறான், மகனுக்கு முன்னாடி தந்தை சிகரெட் பிடிக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களை இன்றைக்கு வெளிப்படையாக செய்வதிலே மனிதனுக்கு மத்தியிலே வெட்கமில்லாமல் போயதின் காரணத்தால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலங்கள் உங்களை மாற்றி மாற்றி தீய காரியங்களுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். மது குடிப்பது ஒரு காலத்தில் மிகப்பெரிய பாவமாக இருந்தது. மது குடிப்பது மிகப்பெரிய பாவமாக ஒரு காலத்திலே இருந்ததல்லவா? எல்லா நிகழ்ச்சிகளிலும் மது ஒரு விருந்தாக இன்றைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டு விட்டது. எல்லா சமயத்தவர்களும் தங்களுடைய இஸ்லாமிய நண்பர்கள் கூட தங்களுடைய விசேஷங்களிலே, திருமணங்களிலே, வைபவங்களிலே தங்களுடைய சகோதர சமயத்தவர்கள் பிரியப்படுகிறார்கள் என்பதற்காக வேண்டிய மதுவை வாங்கி அவர்களுக்கு பார்ட்டி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட இன்றைய காலகட்டத்திலே பழகி போய்விட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல காலங்கள் எல்லாம் போகிவிட்டது. நாற்றம் பிடித்த காலங்கள் தான் இன்று வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கு போனாலும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புத்தாண்டு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாளை உண்டாக்கி அந்த நாட்களிலே தவறுகளை செய்வதற்காக வேண்டிய ஒரு நாட்களையும் நேரங்களையும் பணங்களையும் அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, பொங்கல் திருநாட்கள், திருமண வைபவங்கள், இது போன்று பிறந்த நாட்கள், இறந்த நாட்கள், எல்லா நல்ல நாட்களும் சரி, கெட்ட நாட்களும் சரி, எதிலும் சரி, மனிதர்கள் இன்றைய காலகட்டங்களிலே மது குடிப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல பழக்கம் என்பதாக அதை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மது பழக்கம் இல்லாதவர்களை பார்த்தால் 10ஆம் பஸ்லிகளை போன்றும் இவர்களை கருதப்படுகிறார்கள். மது பழக்கத்தை, மது அருந்தாதவர்களை குற்றவாளிகளாக பார்க்கின்ற சமூகமாக இன்றைய காலங்கள் மாறி போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மது இல்லாத எந்த நிகழ்ச்சிகளும் இல்லாமல் போகிவிட்ட நிலைகளை நாம் இன்றைய காலங்களிலே அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மது என்ன குடிப்பது குற்றமா என்று கேட்கும் அளவிற்கு இன்றைய காலகட்டங்கள் மாறிப்போன ஒரு சூழ்நிலைகளை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய புத்தாண்டுகளில் கூட நாம் பார்க்கலாம், இரவு 12 மணிக்கு அடைக்கின்ற விசில்களையும் அவர்கள் தட்டுகின்ற தாளங்களையும் வெடிகளையும் பார்க்கின்ற நேரத்திலே நமக்கெல்லாம் கவலையாக இருக்கிறது. இதை விட ஒரு மிகப்பெரிய கவலை என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்களும் இதிலே சேர்ந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு செயலை பார்க்கின்ற நேரத்தில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விஷயங்களிலே நம்மவர்கள் இதிலே ஈடுபடுகின்ற நேரத்தில் நாம் அல்லாஹ்விற்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை யோசிக்கின்ற நேரத்திலே நமக்கெல்லாம் மிக கவலையாக இருக்கிறது. இது போன்றுதான் விபச்சாரமும். ஒரு காலத்திலே விபச்சாரம் என்பது மிகப்பெரிய குற்றமாக இருந்தது. அது ஒரு நிலைப்பாடாக இருந்தது. விபச்சாரம் செய்து விட்டால் ஊரை விட்டு அவர்களை விலக்கி வைத்து விடுவார்கள். இப்படியெல்லாம் ஒரு காலங்கள் இருந்தது.
கள்ள தொடர்புகள் எல்லாம் ஒரு காலத்திலே தவறாக நினைக்கப்பட்டது. இன்றைய காலகட்டத்திலே வைப்பாட்டி வைத்துக் கொள்வது, கள்ள காதல்கள் எல்லாம் ஒரு கௌரவமான ஒரு போஸ்டிங்காக மாறி போகிவிட்டது. கண்ணியமானவர்களை தவறாக கருதுவதில்லை. விபச்சாரம் செய்வது ஒரு தவறா? உடலால் உதவி செய்கிறான் அவன், உடலால் மனிதர்கள் உடலின் மூலமாக உதவி செய்கிறான் என்பதாக சொல்லும் அளவிற்கு ஆகிவிட்டது. கேர்ள் ஃப்ரெண்ட் என்று சொல்லும் அளவிற்கு பெண் தோழிகள். அதே போன்றுதான் உடலால் அவர்களுக்காக வேண்டி ஹெல்ப் லைன் என்பதாக சொல்லுகிறார்கள். அதே போன்றுதான் திருமணத்திற்கு முன்னால் ஒரு பெண்ணிடத்திலே பழகிக் கொள்வது, பழகியதற்கு பின்னால் வேண்டும் என்றால் திருமணம் முடித்துக் கொள்ளலாம், வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம் என்று மேற்கத்திய கலாச்சாரங்கள் இன்று முத்தி போய்விட்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் அரங்கேறக்கூடிய நாட்கள் எதுவென்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, புத்தாண்டுகளில் தான் அந்த தவறான செய்திகள், தவறான நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பெண் குழந்தை பெறுவதற்கு கணவன் தேவையில்லை, பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் மட்டும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு கலாச்சாரங்கள் சீர்கழிந்து போய்விட்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய புத்தாண்டு நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொல்வதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வருடம் நம்மை விட்டு போகிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த வருடங்களிலே செய்த பாவங்களை எல்லாம் இந்த வருடத்திலே நாம் மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டுமான வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு வருடம் நம்மை விட்டு போகிவிட்டது. 80 வருடம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு வருடம் போகிவிட்டது என்று கவலைப்படக்கூடிய நேரத்திலே சந்தோஷப்பட்டு வெடிகளையும் வெடித்து விசில்களையும் அடித்து கொண்டு கொண்டாடப்படக்கூடிய நாட்கள் இல்லை என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து பிரியக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நேரங்களையும் அல்லாஹ்விடத்திலே என்ன நாம் பதில் சொல்ல போகிறோம் என்ற நினைவோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்களின் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் பாலிப்பானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று தவாஃபு செய்யக்கூடியவர்களாக, ஹஜ் செய்யக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்களின் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஃபிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.